இப்போ 50 ரூபாய் கேஸ் ஏற்றிருக்காங்க, 50 ரூபா தானே அப்படின்னு விட்டுட்டு பெறுவீடா? இல்லை இந்த 50 ரூபா உங்களை எப்படியெல்லாம் பாதிக்கும், இதனால என்னென்ன சிரமத்தெல்லாம் எதிர்கொள்வீங்க, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி, அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோம். வளன்னு சொல்லிவிட்டாங்க. ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா உழைச்சி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதனால இவ்வளோ ஏற்றுனாங்கன்னா நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்? எங்களுக்கு ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் இது பண்ண முடியும். எவ்வளோக்கா நீங்கள் கேஸ் வாங்குறீங்க? 1000 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்போ 50 ரூபா எடுத்துக்காங்க. அந்த 50 ரூபா உங்களுக்கு என்ன மாதிரியான சிரமம்லாம் இருக்கும்? நாங்கள் வேலை பார்த்தானே இப்போ நாங்கள் கஞ்சி குடிக்க முடியும். அப்படின்னு போல் எப்படி இது பண்ண முடியும்? ஐயா பேச முடியும். இல்லை 50 ரூபா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய காசு தான். அப்புறம் என்ன பண்ணு, நான் ஆட்டோக்கு செலவுச்சு இது பண்ணணும்ல, எனக்குன்னு சிரமமா இருக்குல்ல. இப்போ நான் ஆட்டோவுக்கு 20 ரூபா கொடுத்து வரேன். அப்போ அவங்க ஆட்டோக்காரன் கம்மி பண்ணுவாங்களா? கம்மி பண்ண மாட்டாங்கல்ல. அதனால தான் எனக்கு இது கம்மி பண்ணாங்கன்னா என்ன இதாகும்ல. சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க. 3 சிலிண்டர்னு போல இப்போ 1000 ரூபா ஏற்றுறாங்கல்ல. இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தானே. நாங்கள் அன்னாடு உழைச்சி தானே சாப்பிட்றோம். அப்போ எங்களுக்கு இது பண்ண உண்டு தானே. இன்னும் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாமே கூடியிருக்கு. இப்போ விலைவாசியும் சிலிண்டர் எல்லாமே ஏறிக்கிட்டா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். முதல் 800 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 1000 ரூபாய் வந்துருச்சு. ஒரு பால் வாங்கலாம், முட்டை ஏதாவது அத்தியாவசியம் வாங்கிக்கலாம். கூட்டுனா கொஞ்சம் சிரமம் தான். எவ்வளோ நாங்களே அன்னன்னைக்கு பொழைக்கிறோப்பா, என்ன எங்கப்பா போடுறது? அதனால எங்களால் 900 ரூபாய்க்கு எங்களால் முடியல வாங்குறதுக்கு. 50 ரூபா இருந்தால் நாங்கள் அதுக்கு ஒரு பாலோ இதோ வாங்கிடுவோம்லப்பா. ஒரு குழம்பு செலவு காய் வாங்கிக்கிடுவோம். அதனால கொஞ்சம் பார்த்து குறைக்க. 900 ரூபாய்க்கு நாங்களாம் வாங்க முடியல. கூட 50 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போடுறது? 50 ரூபா நீங்கள் கூட்டியிருக்கீங்கன்னா அது வசதி படைச்சவங்க வாங்கிடுவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ரோட்டில் இந்த பூ விற்கிறவங்க, காய் விற்கிறவங்க, ட்ரை சைக்கிள் ஓட்டுறவர், அப்புறம் இந்த கூலி வேலை பார்க்குறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் வருமானம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் வேலை இருக்கும். மற்ற நாளெலாம் வேலை இருக்காது. அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க? வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அரிசி பருப்பு வாங்கணும், கேஸ் வாங்கணும், மற்ற வேறு குளியல் சோப்பு அது இது எண்ணெய் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வாடகை கொடுத்து அப்புறம் இது சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி ஒரு நல்லது கெட்டதுக்கு போய் செலவு பண்ணி இந்த கேஸ் விலை அப்படி ஏறிக்கிட்டே போச்சுனாக்க மக்களுக்கு வந்து மிடில் கிளாஸும் சரி, ரொம்ப லோவாக இருக்கிறவங்க, அது கூலி வேலை பார்க்குறவங்களும் சரி, எதுவுமே செய்ய முடியாது. இருக்கிற விலையே இருந்துச்சுன்னா கூட ஓரளவு தப்பிச்சுக்கிடுவாங்க. இதுக்கு மேலே குறைக்க பார்த்தாங்கன்னா ரொம்ப அந்த அரசுக்கு ரொம்ப ஒரு நன்றி சொல்லுவோம். குறைச்சாங்கன்னா இது கூடிக்கிட்டே போச்சுன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்களும் கஷ்டப்படுறோம். ரோட்டில் கடை போட்டுருக்கோம். நாங்கள் எங்களுக்கு என்ன வருமானம் வரும்? ஆல்ரெடி 1000 ரூபா தானங்க வாங்குறாங்க. சிலிண்டர் வந்து வீட்டுக்கு போடுறாங்க. அது சிலிண்டர் வாங்குறவரே 1000 ரூபா தான் வாங்கிட்டு போறாரு. இப்போ என்ன 1100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. 100 ரூபா சேர்த்து தான் வாங்குவாங்க. இவங்க 50 ரூபா ஏற்றுவாங்க, அவங்க 100 ரூபா ஏற்றி வாங்குவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கு. கவர்மெண்ட் வந்து 50 ரூபா ஏற்றுவாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்துறது வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ரா 1100 ரூபா வாங்குவாங்க. இது நடைமுறையில் இருக்கு. சிரமம் தான். 50 ரூபா இருந்தால் 2 பால் பாக்கெட்டு 3 பால் பாக்கெட் வாங்கி 3-4 நேரம் வீட்டில் எல்லாரும் டீ குடிக்கலாம். அது இருக்கு. 50 ரூபா இருந்தால் ஒரு நாள் காய்கறி செலவுக்கு எல்லாம் காய்கறிலாம் வாங்கலாம். 50 ரூபான்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு கூலிக்காரன் கூலி வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் தருவாங்க கூலிக்காரனுக்கு. அப்போ அந்த 50 ரூபான்ற கூலிக்காரனுக்கு பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு யார் வீட்லையும் விறகு அடுப்பு எரிக்கல, எல்லா பேரும் கேஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கையில் 50 ரூபான்றது அவருக்கும் எல்லாத்துக்கும் சிரமம் தான். செலவில் ஒரு 50 ரூபான்றது 150 ரூபா ஏறும். ஏன்னா வீட்டில் வந்து போடுறவங்க அவங்க 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிடுவாங்க. 1100 ரூபா வாங்குவாங்க. ஆல்ரெடி 1000 ரூபா வாங்குறாங்க. இப்போ 50 ரூபா ஏற்றினால என்ன செய்வாங்க? கொண்டு வந்து போடுறது சேர்த்து 1000 ரூபா 1100 ரூபா வாங்குவாங்க. நல்லா சம்பளம் வாங்குறதுக்கு வேணா கரெக்டாக இருக்கும். அன்னாடி வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதோட தனியாக வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைகளை வச்சு சமாளிக்கிற பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சிலிண்டர் விலையெல்லாம் கூடி இருந்துச்சுன்னா மக்கள்லாம் எப்படி கஷ்டத்தானே படுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் தனியாக கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அவங்க வந்து ஹஸ்பண்ட்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க பெண்ணாக இருந்துக்கிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். அவங்க எப்படி சொல்கிறது, இன்னும் 1000 ரூபாய் ஏற்றினதில் வந்து அவங்க 50 ரூபா எக்ஸ்ட்ரா மாற்றி ஏற்றிட்டாங்கன்னா அவங்க வந்து கமிஷன் வாங்குவாங்க. 40 ரூபா நாங்கள் வந்து போட்டிருக்கோம், எங்களுக்கு 40 ரூபா கொடுங்க அப்படின்றப்போ ஒரு 100 ரூபாய் செலவாகுதுல, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு சின்ன தொழில் மாதிரிக்கு வந்து செய்யலை. சிலிண்டர் வந்து ஒரே நாளில் டக்குன்னு 50 ரூபா 100 ரூபா கூட்டிடுறாங்க. நாங்கள் போடுறது சின்ன வியாபாரத்துக்கு எங்களால் உடனே கூட்ட முடியாது. இப்போ இட்லி வியாபாரம் பார்த்தோன்னா இட்லி 8 ரூபான்னா உடனே இன்னைக்கு 8 ரூபா நாளைக்கு 10 ரூபான்னு விற்க முடியாது.
அதே போல் வடை போட்டு விற்றாலும் வடையோ ஏதோ எந்த ஒரு சாப்பாட்டு பொருளாக இருந்தாலும் இன்னைக்கு விற்க விலை நாளைக்கு கூட்டி விற்க முடியாது. அதெல்லாம் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் பொதுமக்களுக்காக இந்த கேஸ் விலை உயர்வா கொஞ்சம் சிரமம் என்ன? சிரமமா சார்? சிரமம் தான் அதிகமாக இருக்குது. வாங்குற சம்பளத்தில் ஒரு கால்வாசி அமௌண்ட்டு சிலிண்டருக்கே கொடுக்க வேண்டி இருக்குது, அரிசி வாங்க வேண்டி இருக்குது, பருப்பு வாங்க வேண்டி இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் ஸ்கூல் ஃபீஸு, ஸ்கூல்லலாம் பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி செலவுகள்லாம் சமாளிக்க கேஸ் சிலிண்டருக்கு வர 1000 ரூபா 1100 வர கொடுக்க வேண்டி இருக்குது. என்னங்க சார் பண்ணுறது? நாங்கள் வந்து அன்னாடம் கூலி வேலை பார்த்துட்ருக்குறோம், எங்களுக்கு வந்து சமாளிக்க முடியல. இப்போ எவ்வளோ வாங்கிருக்கீங்க? இப்போ அப்ராக்சிமேட்டாக 1000 ரூபா வருது சார். இன்னும் கூட்டினா எங்களால் தாங்க முடியாது. எங்க விறகு வெட்டி எரிக்கிறது கூட வசதி இல்லை. எல்லாம் காடு மெடெல்லாம் அழிச்சு கட்டடமாயிட்டாங்க, விறகு கூட கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் அன்னன்னைக்கு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க சார். இப்போ அதனால் மளிகை சாமான் எல்லாமே, ஆயில் விலை எல்லாமே கூட்டிடுவாங்க. அடுத்து ரேஷன் கடைக்கு போனால் அங்கேயும் பொருள் கூட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி மானியம் கொடுத்தாங்க, இப்போ எங்கே மானியம் கொடுக்குறாங்க? அப்போ அந்த மானிய பைசா எங்கே? பாரம்பரிய மக்கள் ஒரு கேஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெறும் 950 ரூபாய்க்கு கேஸ் மட்டும் வாங்கினாங்கன்னா 5000 சம்பளத்தை வச்சு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க? இது இப்போ 50 ரூபா கேஸ் கூட்டியிருக்காங்க, அதே மாதிரி சேலரி எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? 860 ரூபா இருந்த சிலிண்டர் விலை இப்போ வந்து 910 ரூபா ஆயிடுச்சுங்க. 50 ரூபா கூட்டிட்டீங்க. ஸோ ரொம்ப நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வீட்டு வாடகை பார்க்குறதுங்களா, ஸ்கூல் ஃபீஸ் பார்க்குறதுங்களா, எதைத்தான் பார்க்க முடியும்? பழையபடி எல்லோரும் சேர்ந்து விறகு அந்த மாதிரி அடுப்பில் தான் போகணுமாட்டு இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப விலையேற்றுறங்காட்டி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். சிலிண்டர் விலை இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எங்களால் வாங்க முடியாது. ஆனாலும் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுறதுக்கு தோணும். ஏன்னா நடுத்தரவாதியாக கூலி வேலைக்கு போயிட்டு வந்து எங்களால் அந்த கூலியில் வந்து சிலிண்டர் வாங்குறதுக்கு அனுமதிக்க முடியாது. நாங்கள் 250 ரூபாய்க்கு கேஸ் வாங்கினோம். அப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அடுப்பில் வேலை செஞ்சுருக்கையில் 250 ரூபாய்க்கு கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டு அதை ஆசைப்பட்டு வாங்கினோம். ஆனால் மீண்டும் 50 ரூபா ஏற்றி இப்போ 910 ரூபாய்க்கு ஆக்கிட்டாங்க. ஆனால் இப்போ கூலி வேலைக்கு 300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போயிட்டு அந்த வீட்டு வாடகை, அரிசி அது இது வாங்கல இந்த கேஸ் வாங்குறதுக்கு எங்களால் முடியாது. மறுபடியும் நாங்கள் வந்து விறகடுப்புலையே வந்து செய்யலான்ட்டு இருக்கிறோம். ஏற்கனவே வந்து 950லேருந்து 980 வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். சமயமாக இப்போ மறுபடியும் எங்கள் கிராமப்புறத்துக்குலாம் வரையில அது 1200 1100க்கு மேலே தாண்டி போயிடும். எங்களுடைய வருமானங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வரோம். ஏதோ ஓரளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறோம், ஏதோ வாங்குறோம். இன்னுமே வந்து திருப்பி வந்து நாங்கள் வந்து விறகடுப்புக்கு மாறுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கையில எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால இப்போதைக்கு நாங்கள் வந்து ரொம்ப இதை பரிசோதனையில் வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தையிலேருந்து வரும்னு நினச்சோம். ஆனால் உடனடியாக வந்து நாளைக்கே வந்து இது அமலுக்கு வருதுன்னு சொல்லையில ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. நேற்று தான் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து நம்ம மோடி சார் வந்து ரயில்வேலாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதுக்குள்ளேயும் வந்து அதிரடியாக இப்போ விலைவாசி உயருதுன்னு சொன்னால் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவர் வந்தது வந்து எங்களுக்கு விலைவாசி கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினச்சா இப்போ மேற்கொண்டு கூடுறதுக்கான வழியை வந்து அவர் வகுத்து வச்சுட்டு போயிருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதுலேருந்து ஒரு மறுபரிசோதனைக்கு செய்யணுங்கிறது வந்து எங்களுடைய ஆதங்கம், மக்களுடைய ஆதங்கம் இதுதான். இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பெண்கள் வந்து இப்போ பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது வந்து, ஏன்னா உழைப்புங்கிறது வந்து அன்னைக்கு கம்மியாக இருந்துச்சு, நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து உழைப்பு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு அமைதியான வாழ்க்கைங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விலைவாசி உயர்வு வந்து எங்களை தாறுமாறா ஏறிட்டு போனதுனால மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க பக்கத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் ஒவ்வொரு பெண்களும் படுற வேதனைகளையும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதை வந்து மறுபடியும் பரிசோதனை செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மக்கள் சார்பிலையும் கேட்டுக்கிறேன். சிலிண்டர் விலை மாதம் மாதம் ஏறிட்டே போகுது, அடிக்கடி ஏற்றிட்டே இருக்கிறாங்க. போன மாதம் வந்து 830 ரூபா இருந்தது. இப்படியே எல்லாம் ஏற்றிட்டே இருந்தாங்கன்னா நடுத்தர மக்களில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. நாங்கள் ஆல்ரெடி 900 ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ திருப்பி ஏற்றுனாங்கன்னா எவ்வளோ வாங்குவான்னு தெரியலைங்க. எங்களுக்கே ரொம்ப சிரமத்தான் இருக்குதுங்க. இப்போ சிலிண்டர் விலை 50 ரூபா அதிகமாகிட்டு தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 830 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீடுகளெல்லாம் வந்து மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது கூட இன்னொரு 50 ரூபா அப்படிங்கிற 900 ரூபாய்க்கு மேலே வருது. இது நடுத்தர ஃபேமிலி எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி விலை உயர்வால் நடுத்தர ஃபேமிலி தான் கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு கேஸ் விலை வந்து 50 ரூபா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபாய்க்கிட்ட கேஸ் போயிட்டு இருந்துச்சு, இப்போ 900 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சம்பளம் வந்து ஒரே மாதிரி லெவலில் தான் போயிட்டுருக்கு. எங்களால் இதனால் சேமிக்க முடியல. நாளடைவில் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்களோட விலை ஜாஸ்தியால ஏற்கனவே வந்து
எங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியல. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மத்திய அரசு வந்து இதை வந்து எங்களை மாதிரி ஒரு நடுத்தர குடும்பங்களை பரிசு பண்ணிட்டு இந்த விலையெல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க வந்து சார் வாழ்வாதாரத்தை மெயின் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நாங்களும் உழைப்புங்கிறது வந்து சார் அதிகமா இருக்கு, வருமானங்கிறது கம்மியா இருக்கு சார். அப்பையெல்லாம் வந்து சார் நாங்க எப்படி சார் ஒரு ஒரு சிலிண்டர் வாங்க போறோம்னாலுமே நாங்க ஒரு அமௌண்ட் பட்ஜெட் பண்ணி தான் நாங்க அந்த சிலிண்டர் வாங்குறோம். அப்ப மறுபடியும் அதை மேற்கொண்டு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னா நாங்க எங்க சார் போறது? ஒரு நாள் வருமானமே எங்களுக்கு 250 ரூபாயா இருக்கு. அப்ப 250 ரூபாயில வச்சு நாங்க குடும்பம் நடத்தணும், பிள்ளைகள பார்க்கணும். இப்படி வந்து ஒரு ஒரு விலைவாசியும் கூட தக்கன நாங்க எப்படி சார் நாங்க இது பண்ண முடியும்? அதனால சார் இந்த சிலிண்டர் விலைய உடனே நீங்க வந்து பரிசோதனை பண்ணி தான் நீங்க சிலிண்டர் விலைய கூட்டணும். ஆனா வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சார், உடனே நாளைக்கு அமுலுக்கு வருதுன்னா நம்ப முடியல சார். எங்கனால வந்து பொருளாதார மேம்பாட வந்து எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல சார். நீங்க தான் சார் எப்படினாலும் இந்த அரசாங்கம் வந்து சார் நீங்க எப்படினாலும் சிலிண்டர் விலைய கம்மி பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. சார் இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து குடும்ப பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டர் வந்து 50 ரூபா ஏற்றிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து பெண்களுக்கு வந்து பெரிய பாதிப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க பெண்கள் தலையில தான் இது வந்து விடியுது. ஏற்கனவே உஜ்வாலா திட்டத்துல வந்து ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மானியம் நாங்க தரேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் வந்து மானியமா எதுவுமே வந்து யாருக்கும் சரியான முறையில அந்த அக்கௌண்ட்ல வந்து ஏறுறதில்ல. இவங்க வந்து இப்ப ஏத்துறாங்க, தேர்தல் நேரத்துல ஒரு 100 ரூபா 50 ரூபா ஏத்திட்டா 10 ரூபாய் குறைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலையை தான் மத்திய அரசு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா வந்து எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டிங்கிற பேர்ல விலைவாசி கூடிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப வந்து கூடுதலா இதுவும் வந்து சிலிண்டர் வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து விலைவாசி கூடும்போது அவங்க தான் இந்த பாதிப்பை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. இதை வந்து திரும்ப வந்து அவங்க வாபஸ் வாங்கிக்கிறணுங்கிறது என்னுடைய கருத்து. சிலிண்டர் வந்து விலை வந்து இன்னைக்கு திடீர்னு 50 ரூபா ஏற்றிட்டாங்க. ஒரு 50 ரூபாங்கிறது நமக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்து பட்ஜெட் போட்டு வாழ்றவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது 50 ரூபா ஜாஸ்திங்கும் போது ஒரு மிகப்பெரிய இது ஒரு ஃப்ரீயாக பஸ்ஸுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்து நாங்கள் அந்த செலவை மிச்சம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த 50 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அடித்தட்டு மக்களை ரொம்பவே இந்த சிலிண்டர் விலை பாதிக்குது. 50 ரூபா ஏற்றுனதுங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிப்பாக இருக்குது.